அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பொதுவாக ஒரு மனிதனுக்கு நல்ல விடயங்களில் பங்கெடுப்பது என்பது அது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு கிருப. அதே போன்று ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு உதவி செய்வதென்பது அதுவும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு கிருப. இந்த உலகத்திலே பொறாமைப்படத்தக்க ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் 2 விடயம் இருக்கிறது. அதில் ஒன்று, குர்ஆன் ஓதக்கூடிய நபரை, குர்ஆனோடு தொடர்போடு இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து பொறாமைப்படலாம், அவரை போன்றே நானும் செயல்பட வேண்டும் என்று. இரண்டாவதாக, பொறாமைப்படக்கூடிய ஒரு நபர் இருப்பாராக இருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் அதிகம் செலவழிக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து தான் பொறாமைப்பட முடியும் என்று ஹதீஸ் எங்களுக்கு கூறுகிறது. அந்த அடிப்படையிலேயே அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் செலவழிக்கக்கூடியவர்களுடைய விடயங்களை சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் தான தர்மத்தை வெளிப்படுத்துவதென்பது பரவாயில்லை, அது நல்லது. ஆனால் நீங்கள் அதனை மறைத்து ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும், சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். இன் துபுது சதகாத்தி ஃபனிஇம்மாஹி, நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படுத்தி கொடுத்தால் தான தர்மத்திற்கு அது நல்லது. ஏனென்றால் உங்களை பார்த்து, அந்த தான தர்மத்தை பார்த்து பலரும் ஆசை வைத்து கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய தான தர்மத்தை மறைத்து கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது. உங்களுடைய இஹ்லாஸுக்கு, உங்களுடைய மன தூய்மைக்கு அது நல்லது. அல்லாஹ் தஆலா இந்த 2 டைம்லையும், பகிரங்கமாக கொடுத்தாலும் சரி, ரகசியமாக கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுடைய சிறிய பாவங்களை மன்னிக்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், நீங்கள் தான தர்மங்கள் கொடுப்பதினால் அதனுடைய பிரயோஜனம் எனக்கு கிடைப்பதில்லை, அந்த பிரயோஜனம் அது உங்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய கெட்ட மரணம், உங்களுக்கு வர இருக்கிற ஆபத்துகள், நோய் நொடிகள் எல்லாம் அதன் மூலமாக இல்லாமல் போகிறது. உங்களுக்கு நீங்கள் செலவழிப்பதன் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடாது, இது அல்லாஹ்க்கு நான் உதவி செய்து விட்டேன். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல கூப்பி சொல்கிறான், மன் ஸல்லதி யக்ருதுல்லாஹ கர்லன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா, யார் அல்லாஹ்க்கு கடன் கொடுப்பது, அல்லாஹ்க்கு யார் அழகிய கடன் தாரது என்று கேட்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள், அதில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், அனாதைகள், விதவைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள், படிப்பை தொடர முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், திருமணம் முடிக்காமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உங்களுக்கு பல மடங்காக இரட்டிப்பாக்கி தருவான். அதனுடைய பிரயோஜனம் அது உங்களுக்குத்தான். மன் ஆமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸி, நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்லமல்களுடைய பிரயோஜனமும் அது எங்களுக்குத்தான். சில நேரம் அது இந்த உலகத்தில் கிடைக்கும், அல்லது நாளை மறுமை நாளில் எங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா துன்ஃபிகு மின் கைரின் யுவஃப இலைக்கும் வ அன்தும் லா துதுலமூன், நீங்கள் செலவழிக்கின்ற ஒரு சிறிய ஒரு பகுதியாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிரப்பமாக தரப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். எனவே நீங்கள் தாராளமாக மனம் திறந்து செலவழியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் ரகசியமாகவும் பரகசியமாகவும், எந்த இடத்தில் ரகசியமாக கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ரகசியமாக, எந்த இடத்தில் பகிரங்கமாக கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் பகிரங்கமாக, இரவு பகலாக யார் செலவு செய்வார்களோ, தங்களது சொத்து செல்வங்களிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார்களோ, செலவழிப்பார்களோ, அல்லாஹ்விடம் அவர்களுக்கான கூலி பரிபூர்ணமாக இருக்கிறது. அவர்கள் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, சல்லி குறைகிறதே என்று கவலைப்பட தேவையில்லை. அது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இரட்டிப்பாக்கி தருவான். இன்னும் என்னுடைய சொத்து செல்வங்கள் முடிந்து விடுமோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ஆனால் பொதுவாக ஷைத்தான் மனிதன் செலவழிக்குகின்ற அந்த ஆசையை நினைவு கொள்ளும் போதெல்லாம் ஷைத்தான் முதலாவதாக மனிதனுக்கு போடுகின்ற எண்ணம், உனக்கு ஏழ்மை வந்துவிடும், உனக்கு கஷ்டம் வந்துவிடும், நீ செலவழிக்காதே, நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்தது நீ அதனை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பான். ஆனால் அதே ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான், நீ செலவழி, நான் என்னுடைய மன்னிப்பை உனக்கு தருகிறேன், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், இன்னும் ஃபதுலன், என்னுடைய கொடையை நான் உனக்கு தருவேன். நீ எப்பொழுதுமே கொடுப்பதன் மூலமாக நீ உன்னுடைய சொத்து செல்வங்கள் குறைந்து போக மாட்டாது. வல்லாஹு வாசிஉன், அல்லாஹ் நிரப்பமாக கொடுக்கக்கூடியவன், கணக்கின்றி கொடுக்கக்கூடியவன். அதனால் தான் சொல்கிறான்,
யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் செலவு செய்வார்களோ அவர்கள் செலவழித்த ஒரு ரூபாய் ஒரு வித்துக்கு சமம். அந்த வித்தை அவர் நடுகிறார். அந்த வித்தின் மூலமாக 7 கதிர்கள் வருகிறது. 7 கதிரிலும் 100 வித்துக்கள் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு ரூபாவை செலவழித்தால் 700 ரூபாவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகிறான். ஆனால் இந்த 700 சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்விடத்தில் கூலி கொடுப்பதற்கு கணக்கொன்று கிடையாது. ஆனால் மனிதன் என்பவன் பொதுவாக கணக்கு பார்க்கக்கூடியவன். நான் 8 மணித்தியாலங்கள் வேலை செய்தால் எனக்கு என்ன கூலி கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், ஒரு மாதத்திற்கான சம்பளம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்கிற ஒரு நிர்ணயத்தை ஒரு மனிதன் வைத்திருப்பதன் காரணமாக அதிகமாக கிடைத்தால் ஆசையோடு வேலை செய்வான், விருப்பத்தோடு வேலை செய்வான். குறைவாக கிடைத்தால் நிர்பந்தத்திற்காக வேலை செய்வான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு வித்தின் மூலமாக 700 வித்து கிடைக்குகிறது. ஒரு ரூபாயின் மூலமாக 700 ரூபாய் கிடைக்கிறது. கூலி அதிகமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் சொல்கிறான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. எங்களுடைய எண்ணங்களை பொறுத்து, கொடுக்கின்ற அந்த எண்ணத்தை பொறுத்து, நிலைமையை பொறுத்து அல்லாஹ் தஆலா பல மடங்காக இரட்டிப்பாக்கி தருவான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமாக கொடுக்கக்கூடியவன். எனவே நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து ஒரு சிறிய ஒரு பகுதியாவது ஏழை எளிய மக்களுக்கு போவதற்காக வேண்டி அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறான், மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், பணம் வருவதற்கு முன்னால் எப்படியான நிலைமையில் இருக்கிறான், பணம் வந்ததற்கு பின்னால் எப்படியான மனநிலையில் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு மனிதன் பொதுவாக வெளிநாடு செல்வதற்கு முன்னால் எனக்கு இப்படியெல்லாம் கிடைத்தால் நான் இப்படியெல்லாம் செய்வேன் என்று நினைக்குகிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் எப்படி, லைன் ஆதானா மின் ஃபضலிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ எனக்கு வசதி வாய்ப்பை தந்தால் நான் தான தர்மங்கள் செய்வேன், நான் நல்லொரு மனிதனாக வாழ்வேன் என்று பொதுவாக மனிதன் நினைக்குகிறான். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹ். எப்போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்குகிறானோ, பஹீலு பிஹ், அதற்கு பின்னால் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். சொத்து செல்வங்கள் இருக்குகிறது, ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, கேட்டு வருபவர்களுக்கு, கண்ணுக்கு முன்னால் கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கின்ற போது தன்னுடைய சொத்து செல்வங்களில் ஒரு சிறிய ஒரு பகுதியை கொடுப்பதற்கு அவன் கஞ்சத்தனம் செய்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே ஒரு ஈமான் இருக்கக்கூடிய, மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடிய, கொடுத்தால் எனக்கு திரும்ப அல்லாஹ் தருவான் என்கிற எண்ணம் யாரிடம் இருக்குமோ அவர்களுக்கு தான் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் முத்தக்கின்களுக்கு வழிகாட்டும். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ யுஅத்தூன ஸகாத்த வ ஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை பயந்தவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மறுமை நாளை நம்பியவர்கள். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான், எனக்கு அவன் பரிபூர்ணமான கூலியை தருவான், நாளை மறுமை நாளில் எனக்கு இதெல்லாம் மலையளவு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு அவன் செயல்படுவான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இறுதி ஆயத்தை, அந்த ஆயத்துடைய இறுதி எப்படி முடிக்குகிறான்? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாங்கள் கொடுத்தவைகளில் அவர்கள் செலவு செய்வார்கள். அதில் தான தர்மமும் உள்ளடங்கும். அதே போன்று விசேடமாக ஜக்காத்துடைய கடமையும் அதில் உள்ளடங்கும். தொழுகையில் நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், இன்னும் அவர்கள் நாங்கள் கொடுத்தவைகளிலிருந்து செலவு செய்வார்கள். ஜக்காத்தை பிரத்தியமாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் பொதுவாக அல்லாஹ் தஆலா நாங்கள் வழங்கியவைகளில் அவர்கள் செலவு செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறான். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கிடைக்கின்ற, சம்பாதிக்குகின்ற அந்த அளவில், பள்ளிவாசலாக இருக்கலாம், ஏழை எளிய மக்களாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு பொது சேவையாக இருக்கலாம், இப்படியான விடயங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுப்பது, முடியுமான அளவு பங்கெடுப்பது, எங்களுடைய செல்வத்தை அது இன்னும் அதிகப்படுத்தி வருவதற்கு, வளர்ச்சி உண்டாகுவதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹுடைய மன்னிப்பும் கிடைக்கும். அல்லாஹும் பல மடங்காக எங்களுக்கு தருவான். நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் முடியுமான அளவு நல்ல விடயங்களில் பங்கெடுத்து எங்களுடைய சொத்து செல்வங்களில் ஒரு சிறிய அளவு சரி, ஒரு மாதத்திற்கு ஒரு சிறிய ஒரு பகுதியாவது ஏழை எளிய மக்களுக்கு போவதற்காக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் நம்மளுடைய அனைவருடைய தொழில் துறவிலும் பரக்கத்து செய்ய வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை அழகான முறைக்கு ஆக்கித்தர வேண்டும். அவன் எப்படி தந்தானோ அதே போன்று மற்றவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய மன பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.